ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிகளும் மீண்டும் களத்துக்கு வந்திருக்காங்க. இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் செய்திருக்காங்க. என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். முதல் விஷயமா பார்க்கும்போது இன்னைக்கு பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. யாரோட சேர்ந்துன்னு பார்க்கும்போது ஜெர்மனி மற்றும் யூகேவோடு சேர்ந்து கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காசா மேல உங்களுடைய அடக்குமுறைகளை கொஞ்சம் நிறுத்துங்க, பேச்சுவார்த்தைக்கு மறுபடியும் போங்க, பிணை கைதிகளை வாங்குங்க, அந்த மக்களையும் நீங்க என்ன பண்ணுங்க, விடுதலைப்படுத்துங்க, அவங்களுக்கு தனிநாட்டு கோரிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மெக்ரோன் அவர்கள் ஒரு பகிரங்கமான அறிவிப்பு கொடுத்துட்டு, இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய வினை உங்களுக்கே பாதகமாக முடியும், நீங்க மோசமான விளைவுகளை சந்திக்க போறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மெக்ரோன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஜெர்மனியோடையும் யூகேவோடையும் சேர்ந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. அது பிரான்ஸோ யூகேவோ ஜெர்மனியோ எல்லாருமே கொஞ்சம் அமெரிக்காவுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பொருளாதார தடையை போடுறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காருங்கன்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து காசா விஷயத்துக்கு நீங்க ஒரு தீர்வு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பார்க்கலாம் இந்த அறிவிப்பு என்ன செய்ய போகுது அப்படிங்கறது. நம்ம அதே சமயத்துல இதை பத்தி அமெரிக்காட்டு கேட்டா, அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இப்படி உங்களை போர் நிறுத்த சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நாங்க ஃபர்ஸ்ட் போரே ஆரம்பிக்கல, இப்ப போர் ஆரம்பிச்சதுக்கு காரணமே யாருன்னு பார்க்கும்போது காசால இருக்கக்கூடிய போராளிகள் தான். நாங்க சமாதானம் தான் பேச போனோம், பிணை கைதிகள் தான் கேட்க போனோம், பிணை கைதிகளை அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அதனாலதான் போர் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா என்ன பண்றாங்க, இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத ஒரு அறிவிப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா தொடர்ச்சியாக காசால இருந்து என்ன கேட்டாங்கன்னா, நீங்க நிரந்தர நிறுத்தத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பிணை கைதிகளை வாங்கிட்டு போங்க, 50 பேர் தானே, 50 பேர்த்தையும் நாங்க ஒட்டுக்காக கூட விடுறோம் அப்படின்ட்டாங்க. ஆனா இவங்க கையெழுத்தெல்லாம் போட்டு தர மாட்டோம், 50 நாள் வேணா நிறுத்தி தரோம், 50 பிணை கைதிகளை விடுங்கிறாங்க. அப்புறம் அந்த 50க்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, அந்த 50 நாளுக்கு அப்புறம் நாங்க உங்களை தாக்குவோங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு பிணை கைதிகளை வெளியிடணும்? அந்த பிணை கைதிகளுக்காக தான் இவங்க டீலிங்கே வராங்க. அந்த டீலிங் கூட இவங்க 50 நாளைக்கு தான் தாக்குதல் பண்ணாம இருப்போம்னு சொன்னால இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, டென்ஷன் ஆகி போர் நிறுத்தத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களும் அறிவிச்சிட்டாங்க. இப்ப போற ஆரம்பிச்சது யாருன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நாங்க போற ஆரம்பிக்கல, நாங்க சமாதானத்துக்கு தான் நாங்களும் இஸ்ரேலும் ட்ரை பண்ணோம், ஆனா காசால இருக்கிறவங்க தான் போற விரும்புறாங்க, அதனாலதான் வேற வழி இல்லாம போர் செய்ய வேண்டியதா போயிருச்சு, ஹோஸ்டேஜஸ் எல்லாம் வெளியிட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றோம், நிறுத்துறோம் அப்படிங்கிறாங்க. நிறுத்துறோம் அப்படிங்கிறது வெறும் அந்த 50 நாளுக்கு தான் அவங்க சொல்றாங்க. சும்மா பேச்சுவார்த்தையில இப்படி சொல்லிக்கிறது, நாங்க ஆளை விட்டா நாங்க நிறுத்திடுவோம் அப்படிங்கிறது. அதை கேட்டுட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேரு நம்ம கமெண்ட்லயே நீங்க ஆளை விட்டீங்கன்னா அவங்களே போற நிறுத்திடுவாங்கிறாங்க. அவங்க போற நிறுத்துவாங்க, 50 நாள் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதா அவங்களுடைய கூற்றாக இருக்கு. அதுலயும் நெத்தனியா சொல்லிட்டாரு, காசால இருந்து அவங்க எதிர்பார்க்கிற நிபந்தனைகளை எங்களால செவி தாழ்த்தவே முடியலையாமா, அதாவது இவங்களுடைய பாதுகாப்பே கெட்டுருமாமா நிரந்தர நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தா. அதனால நாங்க தற்காலிக நிறுத்தத்துக்கு மட்டும்தான் வருவோம், அதை பத்தி மட்டும் பேச சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்கள்ட்ட பிணை கைதிகளை ஒப்படைக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. அதனாலதான் இப்ப போர் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்குது. இதே சமயத்துல இன்னைக்கு எதிர்பாராத விதமாக மெக்சிகோடைய பிரசிடென்ட் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன தூதரை கூப்பிட்டு, உங்களுக்கு நாங்க தனிநாட்டு அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மெக்சிகோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்ல செய்தி. ஆனா இதுல நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தோம்னா, மெக்சிகோல இப்ப யார் பிரசிடென்டா இருக்காங்கன்னா, யூதர்கள் தான் பிரசிடென்டா இருக்காங்க. ஏன்னா மெக்சிகோல அதிகமா யூதர் இருக்க மாட்டாங்க, வெறும் 2% தான் யூத மக்கள் இருக்காங்க. அந்த 2% இருந்தே ஒரு பெண்மணி என்ன ஆயிட்டாங்கன்னா இப்போது பிரசிடென்ட் ஆயிட்டாங்க. ஆனதுக்கு பிறகு பார்த்தா இஸ்ரேல் அதை கோலாகலமா கொண்டாடினாங்க. எங்களுடைய யூத பெண்மணி இப்போது மெக்சிகோல பிரசிடென்ட்னா அப்ப யூதர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும்னு நினைச்சாங்க. கடைசியில பார்த்தா அந்த பெண்மணி யூதர்களுக்கே ஆப்படிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நெத்தனியாக்குல மரண சாக்கு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெண்மணி பாலஸ்தீன தூதரை கூப்பிட்டு நாங்க பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான வரவேற்க வேண்டிய ஒரு அறிவிப்புன்னு தான் சொல்லணும். ஆனா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இது எப்படி ஆயிடுச்சுன்னா பெரிய நோஸ் கட்டா போயிடுச்சு. இவங்களை நாம சப்போர்ட் பண்ணோம், கடைசியில பார்த்தா இவங்க யூதரா இருந்துட்டு போய் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் லெபனான்ல இருந்து நாங்களும் களத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரேலுடைய மெட்டுலா பகுதியை நோக்கி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பார்த்தா லெபனான்ல சவுத் லெபனானை என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல் பண்ணுவாங்க, இஸ்ரேல்ல நார்த் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா லெபனான் தாக்குதல் பண்ணுவாங்க. இப்படிதான் மாத்தி மாத்தி தாக்குதல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 1.5 வருஷமா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு 3 மாசமாவே போர் நிறுத்தம் வந்துருந்துச்சு. அப்ப அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி பேசி போர் நிறுத்தத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு பிறகு இதுவரையும் லெபனான்ல இருந்து தாக்குதல் வரவே இல்லை.
யாரையுமே வந்து அவங்க தாக்குதல் நடத்தல. அதாவது இஸ்ரேல் ராணுவம் கூட அங்க இருக்குது, அந்த ராணுவத்தின் மீது கூட வந்து தாக்குதல் நடத்தல. ஆனா இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக லெபனானுக்குள்ள பல இடத்துல தாக்குதல் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த போர் நிறுத்தத்துல மட்டுமே 200 பொதுமக்களை கொண்டுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து தாக்குதல் வந்து அங்க லெபனான்ல நடந்துட்டே இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய போராளிகள் வந்து பதில் தாக்குதலை பண்ணாம இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்க்கும்போது பதில் தாக்குதலை இஸ்ரேலுக்கு மேல பண்ணியிருக்காங்க. நேத்தே அவங்க சொன்னாங்க, நாங்க காசாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா நாங்க வந்து களமிறங்குவோம், நாங்க கேட்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்ப கூட நம்ம என்ன நினைச்சோம்னா வெறும் ஒரு மிரட்டலான அறிவிப்புன்னு தான் நினைச்சோம். ஏன்னா 3 மாசமா வந்து லெபனான்ல இருந்து தாக்குதல் வராம இருக்கிறதுனால யாரும் நம்பல. லெபனானே வந்து இப்ப அடிக்கிறது விட்டுட்டாங்க, அவங்கள அடிக்கும் போது கூட அவங்க அடிக்கிறது இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தனால இந்த ஒரு விஷயத்த வந்து பெருசா இஸ்ரேலும் கண்டுகொள்ளல, யாருமே கண்டுகொள்ளல. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா எதிர்பாராத விதமாக அவங்க தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே நாங்க முறியடிச்சிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை தவிர வேற எதையுமே சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு வந்து அடிபட்டுச்சுன்னா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நாங்க வந்து முறியடிச்சிட்டோங்கிறாங்க. ஆனாலும் 3 ராக்கெட் வந்திருக்குது இன்னைக்கு. அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா ஒரு சாம்பிளா வந்து காமிச்சிருக்காங்க. இனி அவ்வளவுதான், காசா விஷயத்துல ஒழுங்கா இருங்க, அப்படி இல்லாட்டினா மறுபடியும் தாக்குதல் வரும்னு சொல்லிட்டு லெபனான்ல இருக்கக்கூடியவங்க காமிச்சிருக்காங்க. அதுல என்ன ஒரு சிக்கல்னா லெபனான்ல இப்ப கவர்மெண்ட் வந்து மாறிச்சு. அதாவது பிரசிடென்டாக வந்து ஒரு மனிதர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் யாருன்னு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் சப்போர்ட்டா இருக்கக்கூடியவரா இருக்காரு. அதனாலதான் காசா விஷயத்துல அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் 2 பேரும் சேர்ந்துட்டு காசாவுக்காக நம்ம செஞ்சதெல்லாம் போதும், அவங்கனால நம்மளுடைய நாடு அழிஞ்சது போதும், நாம் இனி எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லிட்டு தான் அறிவிப்பே கொடுத்தாங்க. ஆனா அதையும் மீறி அங்க இருக்கக்கூடிய போராளிகள் இன்னைக்கு தாக்கியிருக்காங்க. அப்படிங்கும் போது ஒன்னா கவர்மெண்ட்டையும் மீறியே வந்து சண்டை போடுறதுக்கு இறங்கிட்டாங்கன்னு அர்த்தம், இல்ல கவர்மெண்ட் வந்து இவங்களை எதுவுமே செய்யாது, எது செஞ்சாலும் கூட அப்படிங்கக்கூடிய நிலைமை தான் அங்க இருக்குது அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல லெபனான்ல இருந்தும் வந்து தாக்குதல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் ஏமன்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் லெபனான்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மறுபக்கம் காசால இருந்து நேத்தே அடிச்சிட்டாங்க இஸ்ரேலை நோக்கி. 3 பக்கம் அடி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பொதுமக்களே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நெத்தனியாகவே வந்து விட மாட்டாங்க, நிறைய அழுத்தம் தான் கொடுப்பாங்க. இப்ப இன்னைக்கு வந்து அது வந்து நெத்தனியாவுக்கு ஒரு பெரும் தலையிடியாக மாறி இருக்கு. அது வந்து வந்த ராக்கெட் என்னமோ 3 தான். 3 ராக்கெட் வந்தாலும் அது எந்த இடத்த போய் உழுவுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அதை வந்து ஒரு குத்து மதிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏரியா ஃபுல்லா வந்து சைரனை போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய பல நகரங்கள்ல வந்து சைரன் ஒழிச்சிருக்குது. அந்த மேப் காட்டுறாங்க, எங்க பார்த்தாலும் ரெட் கலர் டாட்டாவே இருக்கு. ஏன்னா ஃபுல்லா ரெட் அலர்ட் கொடுத்து சைரன் ஒழிச்சனால அங்கிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பங்கரை தேடி ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்க. அவர்கள் வந்து பார்க்கும்போது இப்போது அச்சத்துல இருக்காங்க. ஏற்கனவே லெபனானுடைய தாக்குதல்ல தான் அங்க நிறைய பேத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இஸ்ரேலுக்குள்ள. ஏன்னா வந்து லெபனான்ல இருந்து தாக்குறது ரொம்ப ஈஸியா இருந்துட்டு இருக்கிறதுனால அது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரும் பாதிப்பை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது மறுபடியும் லெபனான் அதே வேலையவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதே சமயத்துல அங்க துருக்கியில என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, துருக்கியில நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரிதான் அங்க வந்து இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரை வந்து அரெஸ்ட் பண்ணனால துருக்கியில வந்து ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்ட்டு. அந்த ஆர்ப்பாட்டம் ஏதோ தலைநகரத்துல நடந்துச்சுன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து அவுட்டர் ஏரியா ஃபுல்லாவே நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் வந்து துருக்கியில ஒரு பகுதியில 3 லட்சம் முஸ்லீம்கள் வாழ்றாங்க. அந்த பகுதியில இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா பெரும் ஆர்ப்பாட்டமும் போராட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஒன்று திரண்டு நடத்தியிருக்காங்க. இது எல்லாமே எர்டோகானுடைய வீழ்ச்சியை தான் குறிக்குதுன்னு தெரியுது. அடுத்து எர்டோகானுடைய ஆட்சி தான் கவிழ்க்கப்படும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த நேரத்துலதான் சிரியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிரியானுடைய ஜூலானி, இந்த ஜூலானி இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா ரஷ்யாட்ட கேட்டிருக்காரு, கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, ஆசாத்தை இந்த பக்கம் அனுப்பிச்சு விடுங்க மறுபடியும் சிரியாவுக்கு, அவரை நாங்க கொஞ்சம் விசாரிக்கணும், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ரஷ்யாவில இருந்து அவரை வெளியே துரத்தி விட்டீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, சிரியாவுக்கு வந்து சேர்ந்துருவாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இன்னைக்கு சிரியாவில இருந்து. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.